விசிகேவுக்கு கடந்த அவங்களோட கூட்டணி வச்சதுலேருந்து அது பெருத்த அவமானங்களை தான் திமுகங்கிற கட்சியோட துரைமுருகன் போன்ற சீனியர்கள் மத்தியில் அவங்க நிறையா அவமானங்களை போகிற போக்கில் துரைமுருகன் அடிக்கிற கமெண்ட் எல்லாம் அவங்க தாங்க வேண்டிய ஒரு திமுக வந்ததுக்கப்புறம் சட்டம் ஒழுங்கு ரொம்ப கேவலமாக போயிட்டு இருக்குது. எங்கிட்டு திரும்பினாலும் கஞ்சா போகுது, இவங்களே மெத்தப்பட்டமைனை கடத்துறாங்க. வெங்கவேல் சம்பவத்துலேருந்து எடுத்துக்கலாம். இவங்க எதையுமே பெருசாக குரல் கொடுக்க முடியல. கேட்டால் நம்ம கூட்டணியில் இருக்கிறோம், அவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அடங்கி போகணும் அப்படிங்கிற மாதிரியான இருந்தது. இவர் தொழில் திரும்ப மட்டும்தான் அங்கே இண்டிவிஜுவலாக டெசிஷன் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிற மாதிரி தெரியல. அங்கே பல பேர் அவரோட டெசிஷனில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இருந்தார், திரும்ப கூட இருந்து ஜெயிச்சு வந்து எம்எல்ஏ ஆனால் கூட அதில் ஒரு சிலர் மிக கண்டிப்பாக எப்பயும் நம்ம திமுக கூட இருக்கிறது தான் நம்மளோட அந்த முற்போக்குங்கிற ஒரு முகமூடிக்கு நல்லா பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எப்பயுமே அந்த திமுகங்கிற கூட்டணியை அவங்க விரும்பிக்கிட்டே தான் இருக்காங்க. சார், ஆம்ஸ்ட்ராங் மாதிரி ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவரை நீங்கள் கொலை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு அரசியல் திருமாவர்கள் 30-33 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்காரு. அப்படிங்கும்போது இது எப்படி நடந்திருக்கும், யார் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்கன்ற உண்மையெல்லாம் அவருக்கும் தெரியும். அதுக்காக தான் அந்த விசிகேங்க ஒரு கட்சியே உருவாச்சு. அப்படின்னா நீங்கள் வேங்கை மயில் மக்கள் பாதிக்கப்பட்ட போது அவர்களோட தான் இன்ன வரைக்கும் நீங்கள் நின்று இந்த 2 வருஷத்தில் அவங்களுக்கு நீதி வாங்கி கொடுத்துருக்கணும். இந்த விஷயத்தில் அது வேங்கை வயல் விஷயத்தில் பெரிய அளவுக்கு அவர் எதுவுமே செய்யலை, போராடலை. திமுகங்கிறது ஒரு நாடக சபா கம்பெனி. அதில் கனிமொழி மேடம் ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர். உயர்நீதிமன்றம் பலமுறை இந்த திமுக அரசை பயங்கரமாக கன்னத்தில் அரைஞ்சு எழுப்பி விட்டுருக்குது, கஞ்சா ஒழிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த அரசு இன்னுமே கண்டுக்காத மாதிரி இருக்கு. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கிறத நீங்கள் எந்த ஆங்கிளில் பார்க்குறீங்க? அதாவது கூட்டணிக்காக தூது விடுறாரு அவர். இல்லை, அக்டோபர் 2 ஒரு மாநாடு, மது ஒழிப்பு மாநாடு, மது விலக்கு மாநாடு நடத்துகிறோம், அதுக்கு அதிமுக கலந்து கொள்ளணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது கூட்டணிக்கான ஒரு அழைப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கூட்டணிக்கான அழைப்பும் தான். ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு 1.25 வருஷத்தில் எலெக்ஷன் நடக்க போகுது. அப்படிங்கும்போது இந்த 20 மாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 20 மாதத்துக்கு முன்னாடியே வேலைகள் எல்லா கட்சிகளுமே ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கும்போது அது விசிகாவும் ஆரம்பிக்குது. அப்போ அந்த இடத்துல அவர்கள் சில கூட்டணி கணக்குகளை செய்யத்தானே செய்வாங்க. அப்படி ஒரு கூட்டணி கணக்காக இதை நீங்கள் பார்க்கணுமா அப்படின்னீங்கன்னா எஸ், பார்க்கணும். இன்னொரு பக்கம் ஏன் விசிகே திமுக கூட்டணியிலேருந்து விலக நினைக்குது அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. விசிகேவுக்கு கடந்த அவங்களோட கூட்டணி வச்சதுலேருந்து அது பெருத்த அவமானங்களை தான் திமுகங்கிற கட்சியோட திமுகவில் இருக்கிற அந்த குட்டி குட்டி நிலச்சுவாந்தார்கள், அந்த குட்டி அரசர்கள் மாதிரி இருக்கிற ஒவ்வொரு மாவட்ட தலைவர்கிட்டையும் சரி, இருக்கிற அத்தனை மினிஸ்டர்ஸ்கிட்டையும் சரி, அது பலவிதமான அவமானங்களை எல்லா இடங்கள்லையும் சந்திச்சுட்டு வருது. கண்டிப்பாக பார்த்துருக்கலாம். 2021 எலெக்ஷனுக்கு அப்புறம் அமைச்சராக இருந்த ஒருவர் அவரை எப்படி ட்ரீட் பண்ணார் அப்படின்ற ஃபோட்டோஸ்லாம் கூட நீங்கள் இருந்தது பார்த்துருக்கலாம். அவர் ஒரு பிளாஸ்டிக் சேரில் உட்காந்துருப்பாரு, அந்த குறிப்பிட்ட அமைச்சர் சோஃபாவில் உட்காந்துட்டு இருப்பாரு. அது ஒரு சாதிய ரீதியான ஒரு வேறுபாடு காட்டுற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வைப்ரண்ட்டாக பேசப்பட்டது. அது வெறும் பிளாஸ்டிக் சேரில் உட்கார வச்ச விஷயம் மட்டும் கிடையாது. இந்த நகர்வுக்கு காரணம் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்க கூட்டணிக்குள்ளே இருந்தாலும் 21 சட்டசபைக்கு 6 சீட்டு வாங்குறதுக்கே அவங்க கடும் பிரயத்தனம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கே அவர் துரைமுருகன் போன்ற சீனியர்கள் மத்தியில் அவங்க நிறைய அவமானங்களை போகிற போக்கில் துரைமுருகன் அடிக்கிற கமெண்ட் எல்லாம் அவங்க தாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்தும் அவங்க 6 சீட்டு வாங்கினாங்க, 4 சீட்டு ஜெயிச்சு இன்னைக்கு எம்எல்ஏவாக இருக்காங்க. அதுக்கப்புறம் 24 நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா, நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க அட்லீஸ்ட் ஒரு 4 சீட்டாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அது ரொம்ப நம்பிக்கையாக எல்லா பேட்டிகள்லையும் அவர் சொன்னார். ஆனால் நடந்தது என்ன? 2 சீட்டு தான் கிடைச்சது. அந்த 2 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க, கிளீன் ஸ்வீப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அதிமுகவோட வந்திருந்தால் அவங்களால ஜெயிச்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டு மக்கள் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருந்தாங்க. என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த எலெக்ஷனில் யார் வரக்கூடாது, யார் வரணுங்கிறத விட யார் வரக்கூடாதுங்கிறதுல மக்கள் தெளிவாக இருந்ததுனால தான் உங்களுக்கு இப்போது திமுக கூட்டணிக்கு கிடைச்ச ஓட்டு அத்தனையும் திமுக ரொம்ப ஓஹோன்னு ஆட்சி நடந்தது, அப்படி ரொம்ப பிரம்மாண்டமான ஆட்சியை தந்திருக்கிறார்கள், நல்ல ஆட்சியை தந்திருக்கிறார்கள்
அப்படிங்கறதுக்காக ஒரு போட்ட ஓட்டும் கிடையாது, அது கிடைத்த ஓட்டும் கிடையாது. அதிமுக வரக்கூடாதுன்னு நினைச்சு போட்டாங்க. இல்ல அது மோடி வரக்கூடாதுங்கிறதுக்காக கிடைத்த ஓட்டு. மோடி பாஜக மத்தியில இருந்தா அதை வந்து இந்தியாங்கிற ஒரு மொத்த நாட்டையும் அழிச்சு போடும் அப்படிங்கிறதுக்காக மோடி வரக்கூடாதுன்றதுக்காக கிடைத்த ஓட்டுகளை தான் ஒழிய அது எந்த காலகட்டத்திலும் திமுக கூட்டணி ஒரு சூப்பரான ஆட்சியை தந்துகிட்டு இருக்குது. திமுக இந்த 3 வருஷத்துல வந்து இப்படி எங்கேயும் பால் ஆறும் தேனாரும் ஓடுது அப்படிங்கிறதுக்காக கிடைச்சது கிடையாது. திமுக வந்ததுக்கு அப்புறம் சட்டம் ஒழுங்கு ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்குது. எங்கிட்டு திரும்பினாலும் கஞ்சா போகுது, இவங்களே மெத்தப்பட்டமைன கடத்துறாங்க. அப்படியே இங்க பல்வேறு பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுகின்றன. அது வந்து சமீபத்தில் வந்திருக்கு அந்த குற்றச்சாட்டுலாம். திமுகவை சேர்ந்த ஒரு நபரே வந்து இந்த மெத்து வந்து கடத்துறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுலாம் இருந்தது. அதை தாண்டி இப்போ வந்து விசிக அந்த சமயத்தில் எதுவுமே எதிர்வினையாற்றலை. சில சமூக சிக்கல்கள்லாம் வந்தது, பார்த்துருப்பீங்க. வேங்கை வயலில் சம்பவமாக இருக்கலாம். இந்த வேங்கை வயல் சம்பவத்தை ஒட்டி அதுக்கடுத்து பல ஊர்களில் வந்து இந்த சாதி ரீதியான சில விஷயங்கள்லாம் நடந்தது. சேலத்தில் ஒரு பையனை வந்து கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமுக உறுப்பினரே வந்து சண்டை போட்டிருந்தார். அந்த பையனை வந்து விரட்டுற காணொலியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் தருமபுரி கிட்ட வந்து சிறுநீர் கழிச்சிருந்தாங்க தண்ணீர் தொட்டியில். இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து விசிக தரப்புல இருந்தோ திருமாவளவன் தரப்புல இருந்தோ எந்த எதிர்குரலுமே வரலை. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்ப்பு இல்லையே. ஆனால் இப்போ ஏன் அவங்க அதிமுகவை நோக்கி வராங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பட்டியலினத்தவர்கள் மீதான வன்முறை அதிகரிச்சிருக்கு, ரொம்ப அதிகரிச்சிருக்கு. அதை எதிர்த்து அது உங்களுக்கு வந்து வெங்கவேல் சம்பவத்திலேருந்து எடுத்துக்கலாம். இவங்க வந்து எதையுமே பெருசா குரல் கொடுக்க முடியல. கேட்டா நம்ம வந்து கூட்டணியில் இருக்கிறோம், அவங்க சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி அடங்கி போகணும் அப்படிங்கிற மாதிரியான இருந்தது. அப்புறம் விசிகேவை பொறுத்தவரைக்கும் விசிகேல தலைவராக இருக்கின்ற தலைவர் தொல் திருமா மட்டும்தான் அங்கே இண்டிவிஜுவலாக டெசிஷன் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிற மாதிரி தெரியல. அங்கே பல பேர் அவரோட டெசிஷனில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, அதுவும் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து அவரால் இண்டிவிஜுவலாக பல இடங்கள்ல முடிவு எடுக்க முடியாதனால தான் பல அவமானங்களை அவர் சந்திச்சுக்கிட்டே அவங்களோட நெருக்கமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி என்ன டெசிஷன் எடுக்க முடியல, அவருக்கு என்ன நெருக்கடின்றீங்க? இல்லை, இப்போ வந்து கட்சிக்குள்ளே இருக்கின்ற விசிகே கட்சிக்குள்ளே இருக்கின்ற இந்த 4 எம்எல்ஏஸ்லேயுமே வந்து 4 பேருமே விசிகேவுக்கு ஃபேவரபுளாக செயல்படுகிறவங்களும் எடுத்துக்க முடியாது. அதில் ஒரு சிலர் வந்து திமுகவுக்கு ஃபேவராக இருக்கிறவங்களாகவும், அவர்கள் அறிவாலயத்துக்குள்ளே இருக்கிறவங்க மாறி இங்கே அம்பேத்கர் திடலில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்க சார்ந்த கட்சிக்கு அவங்க செய்யலைன்னா இப்போ எப்படி எதிர்கட்சி, அதாவது ஒரு ஆளுங்கட்சி அவங்களோட கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா? இல்லை, கூட்டணிக்கு ஃபேவரபுளாக இருக்கிறவங்க மட்டும் கிடையாது சார். அவங்க அதில் ஒரு சிலர் வந்து எப்போதும் ஒரு எப்படி திமுக ஆதரவு மனப்பான்மையில் இருக்கிறவங்க. திருமா கூட இருந்தாரு, திருமா கூட இருந்து ஜெயிச்சு வந்து எம்எல்ஏ ஆனால் கூட அதில் ஒரு சிலர் மிக கண்டிப்பாக வந்து எப்பயும் நம்ம திமுக கூட இருக்கிறது தான் நம்மளோட அந்த முற்போக்குங்கிற ஒரு முகமூடிக்கு நல்லா பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து எப்பயுமே அந்த திமுகங்கிற கூட்டணியை அவங்க விரும்பிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இவர் ஒரு சுயமாக என்பதை விட தனித்து முடிவு எடுப்பதில் வந்து அவருக்கு பல சிக்கல்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த வகையில் வந்து அவர் இந்த 3 வருஷம் பல அவமானங்களை அவர் சகிச்சுட்டே தான் இருந்தார். அப்புறம் அவர் வந்து திமுகவுக்கு வந்து பட்டியலின மக்கள் தாக்கப்படும் போதும் அவர் திமுக பக்கம் தான் நிற்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இப்போ பரவலாக பெரிய அளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலையில் வந்து அதுக்கு வந்து திமுகவோடு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது அப்படிங்கிறது திமுக அரசுக்கு இல்லைனாலும் திமுக கட்சியில் இருக்கின்ற யாரோ ஒரு பெரிய மனிதர்களுக்கு ஒருத்தரா 9 பேராங்கிறது அது இனிமேல் விசாரணை, திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் அந்த விசாரணை, அது முழு விசாரணை உண்மையாக வராது. இந்த ஆட்சி போனதுக்கப்புறம் விசாரிக்கப்பட்டால் ஒருவேளை சிபிஐ பக்கம் அந்த வழக்கு போச்சு அப்படின்னா அதில் உங்களுக்கு உண்மைகள் வெளிவரலாம். அப்படிங்கும்போது இந்த எல்லா உண்மையுமே அவருக்கும் தெரியும். இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக நீங்கள் பேசும்போது அதிமுக சேர்ந்தவர்களும் அந்த இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாஜகவை சேர்ந்தவர்களும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த கொலை வழக்கில். அதுக்கப்புறம் வந்து சில மாற்றுக் கட்சிகளை சேர்ந்தவர்களும் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. காங்கிரஸில் இருந்தும் ஒருத்தர் பேர் அடிபட்டது. அதுக்கப்புறம் வந்து அதிமுக கவுன்சிலர் ஒருத்தர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ரவுடிகளாக இருந்தவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கட்சிகளை போய் ஜாயின் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் இம்யூனிட்டி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கட்சிகளை ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதை பற்றி உங்களுடைய சரிப்பா, இந்த கைது இது வரைக்கும் 23 பேரோ 24 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்தா ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வராங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிக ரவுடிகள் இருக்கிற ஒரு கட்சினா 2 கட்சி, ஒன்று பாஜக, இன்னொன்று திமுக. மற்ற எல்லா கட்சியிலையுமே வந்து சொற்ப அளவில் இருந்துட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது, இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய தலைவரை, ஒரு சக்தி வாய்ந்த தலைவரை வந்து நீங்கள் வந்து
கொலை செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டதுக்கு அப்புறம் அந்த கொலையை எக்ஸிக்யூட் பண்ணவங்க தான் இந்த கட்சியில் இருக்கிறவங்களா, எல்லா கட்சியிலும் இருக்கிறவங்களாம், சரிங்களா? பட் இப்படி கொலை செய்யணும், இந்த கொலைக்கான காரணம் இதெல்லாம் யாரோடு, இப்படி ஒருத்தவங்க கொலை செய்யுங்கன்னு சொல்ல அந்த உத்தரவு விட்டுருக்காங்க அப்படின்னு அந்த உத்தரவு இட்டவர்களுக்கும் இப்ப நடப்பு அரசுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்போ ஏன் அப்படின்னீங்கன்னா, ஏன் இந்த கேள்வியெல்லாம் நம்ம எழுப்புறோம் அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல நீங்க தான் வந்து போலீஸே தான் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்றீங்க, அவர் எப்படி வெட்டப்பட்டாருன்னு. அந்த வீடியோ வந்து ஒரு பெரிய எவிடன்ஸ். அதையும் பொதுமக்கள் பார்வைக்கு இவங்க கொடுக்குறாங்க. இதை உயர்நீதிமன்றமே கண்டிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடியோவை வெளியிட வேண்டியதுன்னு ஒரு பெரிய எவிடன்ஸை வெளியிட வேண்டியதை தேவை என்னன்னு கேட்டது. நீங்கள் வெளியிட்டீங்க, வெளியிட்டு என்ன சொல்கிறீங்க, திருவேங்கடம் அப்படிங்கிறவர் எஸ் அந்த வீடியோவில் அவருக்கு வெட்டுறது இருக்குது. அப்படிங்கும்போது அந்த திருவேங்கடத்தை ஏன் அரசாங்கம் கொல்லுது, அரசாங்கத்தின் காவல்துறை ஏன் கொல்லுது? இமீடியட்டாக நீங்கள் ஏன் என்கவுண்டரில் போட்டு தள்ளுறீங்க சார்? அப்போது இந்த ஸ்க்ரீன் பிளே உங்களுக்கு புரியுதா? அவர் கொல்லப்படுறார், பெரிய அளவுக்கான இங்கே ஒரு எதிர்ப்பு வருது, பல பேரணிகள் நடத்துகிறாங்க, பாரஞ்சித் நடத்துகிறாரு, பல பேரணிகள் நடத்துகிறாங்க, பிஎஸ்பி கட்சி கொதித்தெழுகிறது. அப்படிங்கும்போது அந்த எதிர்ப்பை தாங்க முடியாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முதல்வர் முத நாள் போகலை, அடுத்த நாள் போகலை, 2 நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அப்படிங்கும்போது இதெல்லாம் என்னத்தை சொல்லுது உங்களுக்கு? நீங்கள் அந்த முடிஞ்ச உடனே வந்து இப்படி ஒரு வீடியோ, இப்படி தான் அவர் வெட்டப்பட்டார்னு ஒரு வீடியோவை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க. ரிலீஸ் பண்ணிவிட்டு வரிசையாக நாங்கள் இவங்கள கைது பண்ணியிருக்கோம், அவங்கள கைது பண்ணியிருக்கோம், ஒரு ட்ராமா செட் பண்ணுறீங்க. அந்த ட்ராமாவில் வந்து திருவேங்கடம்ங்கிற ஒரு நபர் வந்து வந்து அந்த கொலையில் ஈடுபட்டார்ன்றதை காமிக்கிறீங்க. நீங்களே தான் உண்மையே சொல்கிறீங்க, சரிங்களா? சொல்லிவிட்டு அடுத்து ஒரு 48 மணி நேரத்தில் அவரை என்கவுண்டர் செய்ய வேண்டிய தேவை இந்த அரசாங்கத்துக்கு எங்கேருந்து வந்துச்சு? அப்போ அந்த திருவேங்கடங்கிற கேரக்டருக்கு இந்த கொலையை ஒருவேளை இந்த ஏவி விட்டார் பார்த்தியா, தம்பி நீ போய் அவர் கொண்டிருப்பா அப்படின்னு சொல்லி இதை திருவேங்கடம் தலைமையில இது எக்ஸிக்யூட் ஆகிருக்கலாம் இந்த கொலை. ஆனால் அதை வந்து அந்த குரல் ஒன்று, ஒரு குரல் இருக்குல்ல, அந்த மர்ம குரல், நீ போய் கொலை பண்ணணும்னு சொன்ன அந்த குரல் யாருடைய குரல்? இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருது. திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்கு அப்போ ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. இதில் உண்மையான குற்றவாளிகளை கைது பண்ணலை, இவங்க கைது செஞ்சது வேற யாரையோ அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இந்த இடத்துல இருந்து தான் இந்த உரசல் ஆரம்பிச்சதோ, திமுகவுக்கும் விசிகாவுக்குமான உரசல் ஆரம்பிச்சது அந்த பாயிண்ட் தானே சார்? ஆம்ஸ்ட்ராங் மாதிரி ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவரை நீங்கள் கொலை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு அரசியல் அவர் திருமாவர்கள் 30-33 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது இது எப்படி நடந்திருக்கும், யார் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்கன்ற உண்மையெல்லாம் அவருக்கும் தெரியும், சரிங்களா? அப்படிங்கும்போது தான் வழக்கு வேற டைரக்ஷனில் போகுதோ அப்படிங்கிற இடத்துல இருந்து நின்று அவர் சொல்லலாம். அது வந்து ஆம்ஸ்ட்ராங்குக்கான நீதியை வாங்கி தரணுங்கிறத விட இந்த பக்கம் இது தப்பான ஒரு இடத்த நோக்கி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத கூட அவர் சொல்லியிருக்கலாங்கிற மாதிரி தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். அவருக்கு வந்து உண்மையிலுமே பாதிக்கப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்குக்கு நம்ம வந்து ஒரு நீதியை வாங்கி தரணும், அவர் பெற்ற அந்த ஒரு வயசு குழந்தைக்கு ஒரு நீதியை வாங்கி தரணுங்கிற உண்மையான அக்கறை இருக்குங்கிற மாதிரி நான் அதை புரிஞ்சுக்கலாம். இல்லை, நீங்கள் இப்படி சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு சில காலகட்டத்தில் திருமாவளவன் அவர்களோட காணொலி ஒன்று பார்த்துருந்தேன். அந்த இடத்துல அவர் என்ன சொல்லுவார்னா, பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கத்தில் தான் நான் நிற்பேன், விசிக எப்போவுமே ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பக்கத்தில் தான் நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த பாயிண்ட் எனக்கு இங்கே ஞாபகம் வருது. ஸோ பாதிக்கப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் தரப்புக்காக அவர் அங்கே நிற்கிறாரோ அப்படின்ற கேள்வி எனக்கு எழுது. பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கணுங்கிறதுக்காக தான் அந்த விசிகேங்க ஒரு கட்சியை உருவாச்சு. அப்படின்னா நீங்கள் வேங்கை மயில் மக்கள் பாதிக்கப்பட்ட போது அவர்களோட தான் இன்ன வரைக்கும் நீங்கள் நின்று இந்த 2 வருஷத்தில் அவங்களுக்கு நீதி வாங்கி கொடுத்துருக்கணும் இல்லையா? அப்படிங்கும்போது 2 வருஷமாக அந்த கேஸ் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, கோர்ட்டுக்கு போகுது வருது அப்படிங்கும்போது ஒரு அந்த ஊருங்கிறது ரொம்ப பெரிய ஊரும் கிடையாது, அங்கே விசாரிக்கிறதுக்கு அப்படி லட்சக்கணக்கான மக்களும் அந்த ஊருக்குள்ளே கிடையாது. அப்படிங்கும்போது இந்தியாவிலே நடக்காத ஒரு மாபெரும் அசிங்கம் நடந்திருக்கு. டீ தண்ணியை மக்களை நீங்கள் குடிக்க வச்சுருக்கீங்கன்றது நினைத்தே பார்க்க முடியாத ஒரு அசிங்கம். அந்த அசிங்கத்துக்கு, அந்த அநீதிக்கு திருமாவர்கள் என்ன பெரிய அளவில் செயல்பட்டார் கேட்டால் ஒன்று சொல்லுவார், என்னென்னா நாங்கள் பார்த்தீங்களா அதுக்கு வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும், பலூர் கோட்டத்தில் பெர்மிஷன் வாங்கி, போலீஸ் பெர்மிஷன் வாங்கி, அரசாங்கத்தோட பெர்மிஷன் வாங்கி நாங்கள் அரசாங்கத்தை எதிர்த்தோம் அப்படின்னா. அங்கே இருந்த மாவட்ட ஆட்சியர் மாற்றப்பட்டாங்க, அதுக்கப்புறம் எஸ்பி மாற்றப்பட்டாங்க. சார் எல்லாத்துக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் என்ன சொல்லுங்கள்? இப்போ இந்த டீச்சர் கேஸில் என்ன நடந்துச்சு? மகாவிஷ்ணு டீச்சரை ட்ரான்ஸ்ஃபர், இங்கேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க. இது ஒரு தண்டனையா சார்? ஒருத்தனோட தண்டனைங்கிறது என்னது? அவன் செய்த தவறுக்கு அவன் வருந்தவனாக இருக்கக்கூடும் இல்லையா? அதுதான் தண்டனை. ட்ரான்ஸ்ஃபர் வேற பக்கம் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் நான் தூரம் போகிறேன், இல்லை 100 கிலோமீட்டர் தூரம் போகிறேன் அப்படிங்கிறது எந்த வகையில் எனக்கு தண்டனையாக இருக்கும்?
அதனால இது வந்து டிரான்ஸ்ஃபர்ல சும்மா கண் துடைப்பு அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கே தெரியும். மக்களுக்கு அந்த நிமிஷத்துல ஒரு கோபம் வருதுல்ல, அந்த கோபத்தை மட்டுப்படுத்துறதுக்காக தான் இந்த டிரான்ஸ்ஃபர் மாதிரியான என்ன நான்சென்ஸான ஒரு விஷயம் இதெல்லாம், அந்த டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதுலாம். அது மாதிரி செஞ்சு மக்களை வந்து அந்த அந்த நேரம் கோபத்தை வந்து அவங்க கட்டுப்படுத்துறாங்க இல்லை மட்டுப்படுத்துறாங்கன்னு தான் அதை பார்க்க முடியுமே அப்படின்னு பார்க்கும்போது, இந்த விஷயத்தில் அது வெங்கவேல் விஷயத்துல வந்து பெரிய அளவுக்கு அவர் எதுவுமே செய்யலை, போராடலை அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரியும். தேர்தலுக்காக அப்படியே அமைதியா இருந்துட்டாரோ? 24 தேர்தலுக்காக அதெல்லாமும் ஒரு காரணம். ரெண்டாவது நம்ம கள்ளக்குறிச்சியில இறந்தவர்கள் எல்லாம் உங்களுக்கே தெரியும். அதில் பெரும்பாலான மக்கள் எஸ்சி மக்கள் அப்படின்றது அரசாங்கம் சொன்ன கணக்கு ஒன்று, அங்கே உண்மையில் இறந்து போனவர்களுடைய கணக்குங்கிறது ஒன்று. அப்படிங்கும்போது இது எல்லாமே பார்த்து கள்ளக்குறிச்சி சாவுக்கு அப்புறம்தான் வந்து திரும்ப இந்த மாதிரியான ஒரு டெசிஷனுக்கு அவர் நகர்ந்துட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் இதை புரிஞ்சுக்கேன். நீங்க அங்க கூட நீங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, திருமாவளவனை நோக்கி கேள்வி கேட்டிருந்தீங்க. ஏன் வந்து உங்களுடைய எம்எல்ஏ எல்லாம் சட்டமன்றத்துல வந்து கேள்வி எழுப்பாம இருக்காங்க, ஏன் அவங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்டிருந்தீங்க. அப்போ அந்த சமயத்துல அவர் எதுவும் பதில் அளிக்கல. ஆனா இப்ப அதுக்கான நகர்வுகளை நோக்கி தான் அவர் வராரோ அப்படின்ற கேள்வி எழுது. சார் இது நான் வந்து அந்த இடத்துல அன்னைக்கு பிசிக்கலா இருந்தேன், அதனால அந்த கேள்வியை கேட்டோம். பட் இந்த கேள்வி அப்படிங்கிறது இன்னைக்கு சமூக வலைதளங்கள்லையும் சரி, அவரை நோக்கியும் நேரடியாக இந்த கேள்விகள் செல்கின்றன. யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே, பட்டியலினத்தை சேர்ந்த ரொம்ப சிந்திக்கின்ற சிந்தனையாளர்கள் எல்லாருமே இந்த கேள்வியை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவோடு கூட்டணி வச்சு அந்த கூட்டணியை காப்பாற்றணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் இந்த 2 சீட்டு, அந்த பக்கம் ஒரு 6 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ இருக்கீங்க, 6 சீட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிற இந்த சீட்டு பேர கணக்குகளுக்காகத்தான் இவர் வந்து நிரந்தரமா ஒரு எம்பியா, சிதம்பரத்தோட எம்பியா இருக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காகவும் ரவிக்குமார் ஒரு எம்பியா விழுப்புரத்துல இருக்கணும் அப்படிங்கிறது. இப்ப வந்து அந்த விசிகேங்கிறது என்ன சொல்றாங்கன்னா விழுப்புரம் சிதம்பரம் கட்சின்னு மாறி போச்சு அப்படின்லாம். நீங்க ஏன்னா அந்த அளவுக்குலாம் ட்ரால் பண்றவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி மோசமான கமெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து சரி நம்ம இந்த 33 வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்த நல்ல பெயர்லாம் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு கவலையிலும் கூட ஒரு சமூகத்தின் மீதான அக்கறை, மது விலக்க அமல்படுத்துவது சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும். ஏன்னா மது விலக்குல இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மது ஆலைகள்ல இவர் டிஆர் பாலு கிட்ட இருக்கிற மது ஆலைகளை போய் ஐயா நீங்க மூடுங்க ஐயா மூடிடுவார் அவரு. கனிமொழி மேடம் வச்சிருக்காங்க ஆலை. கனிமொழியே சொல்லியிருந்தாங்களே ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவங்க சொல்றாங்க, திமுகவினர் வைத்திருக்கக்கூடிய மது ஆலைகள் மூடப்படும், மது விலக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலுக்கு முன்னாடி அவங்க வந்து இப்படி ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ஒரு பிரச்சாரத்தோட மேனிஃபெஸ்டோ அவங்க கொண்டு போயிருந்தாங்க. எல்லாருமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளக்கார்ட்லாம் வச்சுக்கிட்டு பிளாக் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. இல்லை எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது அந்த சமயத்தில். இல்லை அது கனிமொழி மேடம் சொல்றதெல்லாம் நீங்கள் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிற மனிதர்களானு கொஞ்சம் நகைப்பா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை இப்போ அந்த காணொலியெல்லாம் பார்க்கும்போது அதுக்கப்புறம் வந்து நாடாளுமன்றத்தில் அதே கனிமொழி கிட்ட கேட்குறாங்க ரிப்போர்ட்டர்ஸ் வந்து, என்னம்மா இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகரிச்சிச்சுன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் பாருங்கள் உங்கள் கடையெல்லாம் மூடுவோன்னு சொன்னீங்க, தேர்தல் வாக்குறுதியில் ஒரு கடைகளை மூடுவோன்னு சொன்னீங்க, அந்த பக்கம் நீங்கள் தயாரிக்கிறீங்க, அந்த அம்மா பேர்லேயும் அவங்களும் ஒரு இந்த மாதிரி வச்சு நடத்துகிறவங்க தான். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள்ட்ட எல்லாம் இருக்குதேம்மா அப்படின்னு சொன்னப்போ அதுக்கு பதில் சொல்ல விரும்பாமல் நான் பதில் சொல்ல விரும்பலன்னு சொல்லிட்டு மைக்கை தள்ளி விட்டுட்டு போனவங்க தான். அதனால் இவங்க வந்து எப்படின்னா திமுகங்கிறது ஒரு நாடக சபா கம்பெனி சார். நாடக சபால எப்படி எல்லா நடிகர்களும் இருப்பாங்க. இப்போ ஒரு ராமாயண நாடகம் போடுறாங்கன்னா அதுல ஒரு ராமர் இருப்பாரு, இந்த பக்கம் ராவணன் இருப்பாங்க, இந்த பக்கம் சீதா இருப்பாங்க, அதுல அந்த ராவண காவியத்துக்குள்ள வர எல்லா கேரக்டர்ஸும் இருக்கலாம். அந்த மாதிரி திமுகங்கிறது ஒரு நாடக சபா கம்பெனி. அதுல கனிமொழி மேடம் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். சரிங்களா? அவங்க இந்த எலெக்ஷனுக்காக அந்த நாடக கம்பெனி வந்து நல்லா, அந்த நாடக கம்பெனியோட திறமை என்ன, நல்லா கதாவசனம் எழுதுவாங்க எல்லாருமே. அந்த கதாவசனத்தை அடுக்கு மொழியில அழகா பேசுவாங்க. இதெல்லாம் தானே அவங்களோட இது ஸ்பெஷாலிட்டி. நீங்க வந்து திமுகவை ட்ரால் பண்றன்றதுக்காக நீங்க இப்படி சொல்லலாம். ஆனா வந்து திமுகவை வந்து நீங்க தவிர்க்கவே முடியாது. பல விஷயங்கள்ல திமுக வந்து மக்களுக்காக நின்று இருக்காங்க அப்படின்றத நான் பார்க்க முடியுது. நம்ம இல்லை நீங்க மக்களுக்காக, அதாவது திமுகவை தவிர்க்க முடியாது, அதை நான் ஒத்துக்கிறேன் சார். திமுக தமிழ்நாட்டின் 2வது பெரிய கட்சி, ஒத்துக்கிறேன். ஆமா, நீங்க ஸ்ட்ரென்த் வைஸ் வந்து சொல்லிடுறீங்க. எஸ், திமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய முன்னோடி திட்டங்களுக்கு நோக்கி தான் வந்து தமிழ்நாடு வளர்ச்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க இல்லையா சார்? நீங்க வந்து பாஜக காரங்களும் வந்து இன்னைக்கு இவங்க இருந்த 10 வருஷத்துல ரோடுகள் நல்லா போடப்பட்டிருக்கு. சரிங்களா? நீங்க சொல்லுங்களா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக
ரோடு நல்லா போட்டிருக்காங்க சார். இந்த பெரும் நகரங்களை இணைக்கின்ற ரோடுகள் நல்லா போட்டிருக்காங்க. அப்புறம் ஊருக்கு வந்தே பாரத் ரயில் நல்லா விடுறாங்க, இல்லைன்னு சொல்லலாம். விமான சேவைகளை அதிகரிச்சிருக்காங்க. சரிங்களா? தனியார் மையத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. விமான நிலையம் எங்க இருக்கு? யாருக்கு? இந்தியாவுக்குன்னு சொந்தமா ஏதாவது விமானம் இருக்கா? ஆனா விமான சேவை சேவை இருந்தது. அது யார்கிட்ட இருக்குது? மத்திய அரசு கிட்ட இருந்தது. இப்ப வந்து டாடா கிட்ட போயிட்டாங்க, தனியார் கிட்ட போயிடுச்சு. ரெண்டாவது, நீங்க வந்து இந்த பெரிய பெரிய நகரங்களை இணைக்கிறதுங்கிறது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கா? அது பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக அதை எய்ம் பண்ணி படல. அரசு இருக்கின்ற இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக, உற்பத்தி சாலைகள், இது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு பிரைவேட்டுக்கு ஃபேவர் பண்றதுக்காக பிஜேபி கொண்டு வந்தான். அதுல பொதுமக்களும் அந்த அப்படி இறக்கும் போது விழுகிறத யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பொதுமக்களுக்கும் அந்த ரோடு பயன்படுகிறது. அப்படிங்கும்போது இதே தான் திமுகவின் மிகப்பெரிய சாதனைகள் சொல்லுங்கள் அப்படின்னா, எல்லாருமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எத்தனை பாலம் கட்டியிருக்காங்க, எவ்வளவு இது பண்ணியிருக்காங்க. இது சரி, நீங்க மெடிக்கல் காலேஜ் வந்து நீங்க வரிசையா தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் காலேஜஸ்ல எடுத்துட்டீங்கன்னா, இங்க மெட்ராஸ்குள்ள இருக்கிற பழம்பெரும் காலேஜுகள் 150 வருஷத்துக்கு மேலான காலேஜ்லாம் வந்து ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டு வரப்பட்டவை. சரிங்களா? மெட்ராஸ்ல இருக்கிற எல்லா மேக்சிமம் மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே. தென் இங்க வந்து இப்ப இந்த 11 மெடிக்கல் காலேஜ் எல்லா மாவட்டங்களையும் கொண்டு வரப்பட்டதான். இது அதிமுக பீரியட்ல எடப்பாடியார் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான மெடிக்கல் காலேஜஸ், மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ் மாவட்ட வாரியாக இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களுடைய தலைமையின் கீழும் ஜெயலலிதா அம்மையாரோட தலைமையின் கீழும் கொண்டு வரப்பட்டது தான். இவங்களோட மெனி ஃபியூ, ரொம்ப ரொம்ப கம்மி தான். தனியார் கல்லூரிகள், அது தனியார் என்ஜினியரிங் கல்லூரிகளும் தனியார் மெடிக்கல் காலேஜஸும் தனியார் இதையெல்லாம் அதிகம் கொண்டு வந்ததுங்கிறத விட அந்த கல்லூரிகள் எல்லாம் நிர்வகிப்பதில் திமுகவோட ஷேர், குடும்ப ஷேர் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் ஒவ்வொரு காலேஜும் பெரிய பெரிய காலேஜஸாக இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்துலையும் பெரிய பெரிய காலேஜாக இருக்கிற எல்லா இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்துக்கோங்க. அது ஒன்றும் இந்த பக்கம் பொன்முடி நடத்துவாராக இருக்கும். ஒவ்வொரு மினிஸ்டர்ஸோட கண்ட்ரோல் அந்தந்த ஊரில். இப்போ ரகுபதி அவர் வந்து புதுக்கோட்டையில் காலேஜஸ் நடத்திட்டு இருக்காரு. அந்த மாதிரி எல்லா மினிஸ்டர்ஸுக்குமே சொந்தமாக இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, அண்ட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ். கருணாநிதி இருந்த ஹாஸ்பிட்டல் யாரோடது? சரிங்களா? அப்போ இங்கே எல்லாமே வந்து என்னென்னா, இந்த மாதிரி பிஸ்னஸ் நடத்துறதுக்காகத்தான் அவங்க கட்சி வளர்க்குறாங்களே ஒழிய, இந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணுங்கிறதுக்காகத்தான் ஆட்சியில் இருக்கிறாங்களே ஒழிய மக்கள் சேவைக்காக இல்லை. அப்படிங்கிறதால எல்லாம் தான் இப்போ திருமாவர்கள் புரிந்து கொண்டு இந்த திமுகங்கிற ஒரு நாடக கம்பெனியில் அவரும் ஒன் ஆஃப் த ஆக்டர்ஸாக தான் இருந்தார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் நம்ம நடித்தோம்னா அரசியலில் நிலை நிற்க முடியாது. அப்படிங்கிறதுனாலதான் இந்த மது ஒழிப்பு அப்படிங்கிறது, மது விலக்கு அப்படிங்கிறது வந்து பாசிபிளான்னு தெரியல. இன்னைய தேதிக்கு மது விலக்குங்கிறது பாசிபிளான்னு தெரியல. பட் அது அவருக்குமே தெரியும், மது விலக்குன்னு நம்ம பேசுறது பாசிபிளா இருக்குமா அப்படின்னு. ஏன்னா இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒட்டுமொத்த தமிழகத்தையும் வந்து இன்னைக்கு பெரிய அளவுல பிடிச்சிருக்க ஒரு சனியை அப்படின்னு சொன்னீங்கன்னா, சாப்பிட்டான் அப்படின்னீங்கன்னா இந்த கஞ்சாவும் மதுவும் தான். உயர்நீதிமன்றம் பலமுறை இந்த திமுக அரசை வந்து பயங்கரமாக கன்னத்தில் அரைஞ்சு எழுப்பி விட்டுருக்குது, கஞ்சா ஒழிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த அரசு இன்னுமே கண்டுக்காத மாதிரி இருக்குது. அதனால மது விலக்கு ப்ளஸ் இங்கே கஞ்சா ஒழிப்பு, கஞ்சாவை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறதுலையும் இந்த அரசு கவனம் செலுத்தணும். அப்படிங்கன்னா கவனம் செலுத்தணும். நீங்கள் திருமாவர்கள் இதை வந்து மது ஒழிப்பு, மது விலக்கு ப்ளஸ் நீங்கள் கஞ்சா ஒழிப்பையும் சேர்த்து குரல் கொடுக்கறது வந்து உண்மையிலுமே நீங்கள் அக்கறையோடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் இது ரெண்டையும் சேர்த்து தான் பேச வேண்டியிருக்கும். ஸோ இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் என்ன நடவடிக்கை எடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? இன்கேஸ் வந்து இதுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா அதிமுக தரப்புல இருந்து, இல்லை வெறும் ஒரு அறிக்கையோட நேம் சேர்க்கு கொடுத்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாமல் விட்டுருவாங்களா? அது ஏன்னா திமுக தரப்புல இருந்து நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அதிமுக வந்து திருமாவளவனோட இந்த அறிவிப்பை வந்து எடுத்துக்க மாட்டாங்க, பெருசாக அவரோட அழைப்பை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக தரப்புல இருந்து சொல்கிறாங்க. ஏன்னா விசிக வந்து திமுகவோட தான் இன்டாக்டாக இருக்காங்க, அவங்க இணக்கமாக தான் இருக்காங்க அப்படின்னு திமுக தரப்புல இருந்து சொல்லப்படுது. அது அவங்களோட அச்சத்தின் வெளிப்பாடு. அது அவங்க பயந்து போயிட்டாங்க. என்ன அப்படின்னா, ஏன்னா இந்த தடவை வந்து திமுக ஆட்சியில் உட்காருவதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த பக்கம் உங்களுக்கு இந்த வட மாவட்டங்கள்ல இருந்தால் பறையர் மக்கள் போட்ட ஓட்டு தான் இந்த திமுகங்கிற ஒரு கட்சி இன்னைக்கு ஆட்சி நடத்துவதற்கு மிக முக்கிய காரணம். அந்த பறையர் மக்கள் முழுக்க இவருக்கு திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட காரணம் விசிக்கே இங்கே இருந்தது திமுக கூட. இன்கேஸ் அது அப்படியே இந்த பக்கம் போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதிமுக சைடு வந்தது அப்படின்னா அப்போ ஓட்டு இந்த பக்கம் ஷேர் வந்துடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறதுனால தான்
நீங்கள் அமைச்சர் ரகுபதி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் ரகுபதி மட்டும் இல்லை, எல்லா மினிஸ்டர்ஸுமே நேரு கூட எங்கேயோ ஒரு இடத்துல பயத்தில் கண்ணப்பண்ணான்னு பேசியிருக்காரு. அப்படிங்கும்போது எல்லாருமே அது பயந்து போய் தான் இருக்காங்க. அது இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்வர் ஊரில் இல்லாத நேரம் நடக்குது. பல பிரச்சனைகள் இவர் அமெரிக்கா போனதுக்கப்புறம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அதில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு இஷ்யூவாக இருக்குது. அப்படிங்கும்போது ஒருவேளை முதல்வர் வந்து நாளைக்கு திரும்ப அவர்களை நேரில் கூப்பிட்டு நீங்கள் இப்படி ஒரு மாநாடு நடத்தணுமா, இது அவசியமா அப்படின்னு கேட்டால் அவர் பல்ட்டி அடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. சரி, சப்போஸ் அவர் வந்து பின்வாங்குறாருன்னா வச்சுக்கோங்க, அடுத்து என்ன நடக்கும்? இன்னும் அவருக்கு இப்போ வந்து அவர் என்னன்னா இந்த 3 வருஷம் அவர் கூட்டணி 3.25 வருஷம் திமுக கூட்டணியில் இருந்ததுல அவர் மேல இருந்த நம்பிக்கை அப்படிங்கிறது பட்டியலின மக்களுக்கு குறைஞ்ச ஆரம்பிச்சிருச்சு, பெருமளவு குறைஞ்சிருச்சு. இன்கேஸ் அவர் ஒருவேளை ஸ்டாலின் வந்து கூப்பிட்டு பேசுறாரு, அதுக்கப்புறம் இந்த மாநாடு நடத்துறதுல அவர் ரொம்ப குரலை தாழ்த்திக்கிறாரு, இல்லாட்டா இந்த முடிவையே அவர் வாபஸ் வாங்கிக்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு அப்புறம் அவர் மேல இருக்கிற நம்பிக்கை பட்டியலின மக்களுக்குன்னு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த மக்களும் அவர் மீது இருக்கின்ற நம்பிக்கையை இழப்பார்கள். கட்சிக்குள்ளேயே அவர் வந்து உண்மையிலுமே இந்த கட்சி வளரணும்னு நினைக்கிற ஒரு பாசிட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க தொண்டர்கள் இருப்பாங்களா, அவங்க மிக நிச்சயமாக அவரை வெறுப்பார்கள். இல்லாட்டா இந்த கூட்டணி கட்சிகள்லாம் திமுகவுக்கு பிச்சை போட முடியலன்னா, இதை அப்படி தான் சொல்லணும், பிச்சை போட முடியலன்னா திமுக வந்து சோர்ந்து போயிடும். திமுகங்கிற ஒரு கட்சி மதவாதத்தை கையில் எடுக்காதுன்னு நினச்சிதான் இவங்க போனாங்க. திமுகங்கிறது அந்த திமுக கார்ப்பரேட் கம்பெனின்னு நீங்கள் அதை வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், இல்லாட்டா திமுக பிரைவேட் லிமிடெட்னு வச்சுக்கலாம். அந்த திமுக பிரைவேட் லிமிடெட் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மிஸ்டர் சபரீசன். சபரீசன் இஸ் ஹேவிங் டைரக்ட் கான்டாக்ட் வித் RSS. யோகி ஆதித்யநாத் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் தான் குளிர்காலத்தில் பசுக்கெல்லாம் குளிர்னு சொல்லிட்டு பெட்ஷீட் போத்தி விடுங்க.